ஒரு அழகான காட்டுல பல விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. அங்க புத்திசாலியான கரடியும் இருந்திருக்கு. தற்பெருமை கொண்ட குரங்கும் இருந்திருக்கு. குரங்கு கிட்ட ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அது எப்பயுமே தன்னோட அழகையும், தன்னோட சந்தோஷத்தையும் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டே இருக்கும். அந்த பிரதிபலிப்ப கண்ணாடியில பார்க்கறதுக்கு அதுக்கு அவ்ளோ ஆனந்தமா இருக்கும். சில நாட்களாவே குரங்குக்கு மனநிலை சரியில்ல. நேரமும் சரியில்லன்னு சொல்லலாம். அதுக்கு எப்பவுமே தோல்விதான். அவமானமும் அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல மிகப்பெரிய கோவத்தோட அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பார்த்துருக்கு. உள்ள இருந்த பிம்பமும் கோவமாவே மூஞ்சிய சுளிச்சுக்கிட்டு அசிங்கமாவும் இருந்திருக்கு. உடனே இதுக்கு கோவம் வந்துருச்சு. கண்ணாடிய தூக்கி போட்டு உடைச்சிருச்சு. உடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரே கவலையா இருந்திருக்கு. இன்னும் சந்தோஷப்பட்டா கூட நம்ம எங்கே போய் பார்க்க முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்னு சொல்லி குரங்குக்கு ஒரே மன வருத்தம். அப்ப அங்க இருந்த புத்திசாலி கரடி சொல்லியிருக்கு, "இந்த மாரி தான் நீயும். உண்மையா சந்தோஷமா இருக்கிறப்ப அத பார்த்து சந்தோஷப்படுற. நீ கோவமா இருக்கிறதையும் அந்த கண்ணாடி தான் காட்டுச்சு. அது உண்மைய தான் காட்டுச்சு. ஆனா உனக்கு ஏன் அவங்க மேல அவ்ளோ கோவம் வருது? உண்மையான பிம்பத்த நமக்கு காட்டுறாங்க அப்புட்ன்னா, அத நம்ம திருத்திக்கறணுமே தவிர, அவங்க மேல கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுச்சு. அப்பதான் அந்த குரங்குக்கு புத்தி வந்திருக்கு. நம்மளுக்கும் இந்த மாரி தான். நம்மள பத்தி பெருமையாவோ, நல்லதாவோ சொன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா நம்ம பண்ற தப்ப யாராவது சுட்டிக்காட்டுனாங்க அப்டின்னா, அத நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது. அத என்னைக்கு நம்ம ஏத்துக்கிட்டு மாத்திக்க ட்ரை பண்றோமோ, அன்னைக்கு தான் நம்ம பெரிய ஆளா வருவோம்.